அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான நல்லடியார்களே, அரபு எழுத்துக்கள் 30ஐ எளிதில் புரிந்து ஞாபகத்தில் வைக்க அவைகளை 20 வடிவங்களில் இலகுவாக சுருக்கப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 30 எழுத்துக்களையும் 20 வடிவங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் மிக எளிமையாக இருக்கும், மிக முக்கியமான பாடமும் கூட. கவனிங்க, இது அலிஃப். பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்குது. கீழே புள்ளி வச்சா பா, அதே புள்ளி மேலே வச்சா நூன். இது தா, மூணுமே தா தான். புள்ளி மட்டும் கவனி, ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி. இது தா, இது ரெண்டையும் குண்டு தான்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் மூணுமே தா தான். அடுத்தது சா, சா. அடுத்தது ஜீம், ஹா, ஹா. மூன்று ஒரே வடிவமாக இருக்குது, ரைட்டா? அடுத்தது தால், தால். ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாது, லாது. அடுத்தது தா, லா. இது 10 வடிவங்களில் வந்துருச்சு இது வரைக்கும். அடுத்தது இன்னொரு 10 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 11 கவனிங்க, ஐன், ஐன். அடுத்தது ஃபா, காஃப். ரெண்டு ஒரே வடிவம், ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி வித்தியாசம் பார்த்துங்க. அடுத்தது லாம், காஃப், காஃப், காஃப். மூணுமே காஃப் தான், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, மூன்றுமே காஃப் தான். அடுத்த மீம், மீம், மீம். மீம் 3 வடிவங்களில் வந்துள்ளது. மீம் எத்தனை வடிவத்தில் வந்திருக்குது? 3 வடிவங்களில் வந்துள்ளது. அடுத்தது வாவ், ஹா, 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 ஹா. பாருங்க, இந்த 2 ஹாக்கு மேலே 2 புள்ளி வந்தா அது தாவாயிடும். இங்க பாருங்க, 2 புள்ளி வச்சா தா, 2 புள்ளி இல்லாக்கட்டி ஹா. நல்லா மனசில் வச்சுங்க, 4மே ஹா தான். இந்த 2க்கு மட்டும்தான் புள்ளி வரும். அப்படி புள்ளி 2க்கு வந்துருச்சுன்னா அது தாவாக ஆகிவிடும். அடுத்தது லாம் அலீஃப், லாம் அலீஃப். ரெண்டுமே லாம் அலீஃப் தான். இது லாம், இது அலீஃப், இது லாம், இது அலீஃப். சரியா? அடுத்தது ஹம்சா, இது ஹம்சா. யா 5 வகை இருக்குது பாருங்க. யா, புள்ளி வச்ச யா, புள்ளி இல்லாதது. இதுவும் யா தான், இதுவும் யா, இதுவும் யா. அப்போ யா மொத்தம் 5 வகைகள். அப்போ புரிஞ்சுக்கணும், நீங்கள் அரபு எழுத்துக்கள் இந்த 30 எழுத்துக்களை 20 வடிவங்களில் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு எழுத்து எத்தனை வடிவத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையான பாடம் இது. இந்த எழுத்துக்களின் உச்சரிப்பை தெளிவாக கற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் பாடம் நம்பர் 1ஐ பார்க்கவும், அதாவது லெசன் நம்பர் 1ஐ பார்க்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.